அன்பிற்குரிய நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த ஒரு மாதமாக காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கான உணவு விநியோக மையங்களில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கடந்த அக்டோபர் 2023 முதல் காசாவின் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலில் கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு புது வகையான இன அழிப்பு முயற்சியில் இஸ்ரேல் இப்போ ஈடுபட்டிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சற்று விரிவாக பார்ப்போம். ஈரான் மேலே இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதல்கள், அப்புறம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்க படைகள் நடத்திய ஈரானினுடைய அணு ஆராய்ச்சி நிலைகள் மீது நடத்திய தாக்குதல்கள், இதெல்லாமே ஒரு மூன்றாம் உலகப் போரினுடைய விளிம்புக்கு உலகத்தை தள்ளிட்டு போனது. கிட்டத்தட்ட அது அணு ஆயுத போராகவும் உருவெடுக்க வாய்ப்பு இருந்தது. உலகம் செய்த நற்பயனின் விளைவாக அந்த பெரும் போரானது தவிர்க்கப்பட்டது. இப்பொழுது சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய படைகள் பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதலை கொஞ்சம் கூட நிப்பாட்டலை. அவங்க தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஏன்? இஸ்ரேலுக்கு பாலஸ்தீனம் அப்படிங்கிறது ஒரு கொடுங்கனவு. 23 லட்சம் பாலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலினுடைய இருப்புக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஜியோனிச ஆட்சியாளர்கள் இஸ்ரேலிய மக்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. பாலஸ்தீன நிலத்தில் தான் தங்களுடைய தேசமே குடியிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை அவங்க மறந்துட்டு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் பாலஸ்தீன மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு குறியீட்டையே அழிக்கிறதுக்காக அவங்க தொடர்ச்சியான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. காசா மக்களின் மீதான படுகொலைகளுக்கு இஸ்ரேல் சொல்லக்கூடிய ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஹமாஸினுடைய தாக்குதல்கள். ஆனால் ஓரளவு மதச்சார்பற்ற, ஓரளவு இடதுசாரித்தன்மை வாய்ந்த PLOவுக்கு எதிராக ஹமாஸை வளர்த்து விட்டவர்கள் இஸ்ரேலியர்கள், இஸ்ரேலிய ஜியோனிச ஆட்சியாளர்கள். PLOவை மட்டம் தட்ட வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய முக்கியமான குறிக்கோளாக அப்போது இருந்தது. பாலஸ்தீனியர்களுடைய ஒற்றுமையை இஸ்ரேலியர்கள் என்றுமே விரும்பியது கிடையாது. பாலஸ்தீனியர்கள் பிளவுபட்டு கொண்டே இருக்க வேண்டும், தங்களுக்குள் போராடி கொண்டே இருக்க வேண்டும் என்பதே இஸ்ரேலினுடைய முக்கியமான இலக்காக இருந்தது. கடந்த 2006ஆம் ஆண்டு காசா பகுதியில் ஃபாத் கட்சியானது படுதோல்வி அடைந்த பிறகு ஹமாஸ் காசாவினுடைய ஆட்சியை பிடிக்கிறது. அது முதற்கொண்டு இஸ்ரேல் பாலஸ்தீனிய மக்களை தண்டிப்பதற்காக தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்க ஆரம்பித்தது. காசாவின் மீது முற்றுகை ஆரம்பித்தது. ஹமாஸினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டார்கள். பாலஸ்தீனிய மக்களினுடைய வீடுகளுக்குள் புகுந்து தொடர்ச்சியாக இஸ்ரேலிய படைகள் கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். இப்படியாக இந்த நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடந்தன. காசா மக்களின் மீதான தாக்குதல்கள் அதனுடைய உச்சக்கட்டம்தான் ஹமாஸினுடைய தாக்குதலாக அமைந்து போனது. இஸ்ரேலுடைய தாக்குதல்களைப் போலவே ஹமாஸினுடைய தாக்குதல்களையும் நாகரிகமான மக்கள் யாரும் நியாயப்படுத்த மாட்டார்கள். 2003 அக்டோபரில் ஹமாஸ் நடத்திய கடுமையான தாக்குதல்களில் 1300 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டார்கள். சமயம் பார்த்திருந்த இஸ்ரேல் காசாவின் மீது வெறிநாய்த்தனமாக பாய்ந்தது. இன்னமும் கடித்து குதறி கொண்டிருக்கிறது. 1500 இஸ்ரேலிய உயிர்களுக்கு 60,000 பாலஸ்தீனிய உயிர்கள் என்ற விலையை சர்வதேச சமூகம் நிர்ணயம் செய்திருக்கிறது. அந்த விலை இன்னமும் கூடிக்கொண்டே இருக்கிறது. 23 லட்சம் பாலஸ்தீனியர்களில் 60,000 என்பது சொற்பத்தொகைதானே என்று இஸ்ரேல் மிகவும் கீழ்த்தரமாக கணக்கு சொல்லக்கூடும். கடந்த 2 வருட போரில் காசா மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை அடியோடு சீர்குலைந்திருக்கிறது. 3/2 பங்கு கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. காசா மக்களினுடைய கல்வி அடியோடு அழிந்து போயிருக்கிறது. வழிபாட்டு தலங்கள் அழிந்து போயிருக்கின்றன. அவர்களுடைய பண்பாடு சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கலாச்சார சொத்துக்கள் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. பல கவிஞர்களும் கலைஞர்களும் எழுத்தாளர்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா மக்களினுடைய சுகாதாரம் சீரழிந்திருக்கிறது. காசா மக்களினுடைய வாழ்நாள் காலம் 70லிருந்து 35ஆக குறைந்திருக்கிறது. மிகப்பெரிய சோகம் என்ன தெரியுமா? இதுவரை காசா மக்கள் 1,20,000 பாட்டில் இரத்த தானம் செய்திருக்கிறார்கள். ஆனால் இனிமேலும் இரத்த தானம் செய்வதற்கு காசா மக்களிடம் எந்த உடல்நலமும் இல்லை என்று சர்வதேச சுகாதார புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கிறது. பாலஸ்தீன மக்களினுடைய வாழ்க்கை தரம் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும், பாலஸ்தீன மக்கள் விரட்டி அடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலிய ஆட்சியாளர்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. ஒரு அறமற்ற உலகத்தில் இல்லை, அறமற்ற பிரபஞ்சத்தில் தான் இது போன்ற கொடுமைகள் நடக்க முடியும்.
இன்றைக்கு ஐநா சபை என்ற ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது, ஆனால் இல்லை. ஐநா சபை என்பதெல்லாம் பழங்கதையாக போய்விட்டது. இன்றைக்கு பிரபஞ்சத்தினுடைய பஞ்சாயத்து தலைவர் என்பவர் அமெரிக்க அதிபர் மட்டும்தான். அதுவும் கொடுவாய்ப்பாக இன்றைக்கு அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இருக்கிறார். தான் ஆட்சிக்கு வந்த 24 மணி நேரத்தில் உலகத்தில் நடக்கும் எல்லா சண்டைகளையும் நிறுத்தி விடுவேன் என்று சூளுரைத்தார் ட்ரம்ப். ஆனால் ஈரானின் மீதான தாக்குதல்கள், இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்துதல், இதன் மூலமாக உலகத்தினுடைய அமைதியை கெடுக்கின்ற முயற்சியில் ட்ரம்ப் இப்போது ஈடுபட்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்த புதிதில் காசா குறித்து புதிய அறிவிப்பு ஒன்றை ட்ரம்ப் வெளியிட்டார். இஸ்ரேல் மீது தன்னுடைய செல்வாக்கை செலுத்தி காசா மக்களின் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்பதல்ல ட்ரம்பினுடைய நோக்கம். காசாவுக்கான ட்ரம்பினுடைய திட்டம் என்ன தெரியுமா? காசாவை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும், அங்கு வசிக்கின்ற 23 லட்சம் பாலஸ்தீனியர்களை ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் வாழ அனுப்பிவிடும். அங்கு அவர்கள் நிம்மதியாக வாழ வழிவகை செய்யப்படுவார்கள். இங்கு இந்த காசா கடற்கரையை பிரான்சினுடைய ரிவியாரா சுற்றுலாத்தலம் போல நவீன கடற்கரை சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும். காசாவில் இப்போது நடப்பது போன்ற படுகொலைகள் அப்பொழுது நடக்காது. இதுவெல்லாம் ட்ரம்பினுடைய வார்த்தைகள். காசாவை படுகொலை களமாக மாற்றியது யார்? ட்ரம்புக்கு தெரியாமலா இது நடந்தது? அல்லது இன்னமும் ட்ரம்புக்கு தெரியாதா? அமெரிக்க ஆட்சியாளர்கள் என்றைக்குமே இனப்படுகொலை தடுத்து நிறுத்தியது கிடையாது. இன்றைக்கும் சரி, என்றைக்குமே சரி. 3 லட்சம் டுட்சி இன மக்கள் ஹூட்டுக்களால் படுகொலை செய்யப்பட்ட பொழுது அமெரிக்கா வேடிக்கை பார்த்தது. அதை ஒரு முறை கிளின்டன் ஒப்புக்கொண்டிருக்கிறார். என்றைக்குமே அமெரிக்கா இனப்படுகொலையை தடுத்து நிறுத்தியதில்லை. ஈழத்தில் படுகொலை நடந்த பொழுது நாம் வேடிக்கை பார்த்தோம் அல்லவா? ஒவ்வொரு இனப்படுகொலையும் வித்தியாசமானது. ஈழத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசி சில நாட்களில் பாதுகாப்பு வலயங்களினுள் தமிழ் மக்களை வரச் செய்து விமானம் மூலமாக குண்டுகளை செலுத்தி படுகொலை செய்தார்கள். பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதுபோல உலகெங்கிலும் பல இனப்படுகொலை வரலாறுகள் இருக்கின்றன, நீங்கள் பார்க்கலாம். ஈழத்தில் நடந்தது போன்ற ஒரு படுகொலையை இஸ்ரேல் இப்போது அரங்கேற்ற இருக்கிறதோ என்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது. காசா மக்கள் கடந்த 2 வருடங்களாக உணவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மருந்து இல்லை, உணவுப் பொருள்கள் இல்லை, இருப்பிடங்கள் இல்லை. பஞ்சத்தினுடைய விளிம்பில் இருக்கிறார்கள். பிறக்கின்ற குழந்தைகளும் சரி, சிறுவர் சிறுமிகளும் சரி, சோமாலியாவில் உள்ள குழந்தைகளை போல இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் அரசுக்கு வேறு ஒரு திட்டம் இருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக பாலஸ்தீனிய மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த ஒரு உணவு விநியோகத்தையும் இஸ்ரேல் அரசு தடை செய்திருக்கிறது. ஐநா அமைப்புகள் அங்கு செல்ல முடியாது. கடந்த மே மாதம் இறுதியிலிருந்து பாலஸ்தீனிய மக்களுக்கு தான் உணவு விநியோகம் செய்யப்போவதாக இஸ்ரேல் அறிவிக்கிறது. காசா ஹியூமானிட்டேரியன் ஃபுட் என்கிற ஒரு அமைப்பை அது தோற்றுவித்து உணவு விநியோகத்தை தொடங்குகிறது. இஸ்ரேலினுடைய இராணுவ வலயங்களினுள் தான் இந்த உணவு விநியோக மையங்கள் அமைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் டின்களில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருள்கள், மாவுப் பொருள்கள், சர்க்கரை பொருள்கள் வழங்கப்படும் என்று அறிவிக்கிறது. சிவப்பு பருப்பை ஊற வைத்து கொதிக்க வைத்து குடிக்கின்ற அந்த சூப்பை மட்டுமே குடித்து கொண்டிருக்கின்ற அந்த பாலஸ்தீனிய மக்களுக்கு இந்த செய்தி அமிர்தமாக இனிக்கிறது. எல்லோரும் உணவு மையங்களை நோக்கி ஓடுகிறார்கள். சமயம் பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் படைகள் உணவு வாங்கச் செல்லுகின்ற, பசியோடு செல்லுகின்ற அந்த மக்களை வன்முறையாளர்கள் என்று சொல்லி, தங்களை தாக்க வருகிறார்கள் என்று சொல்லி, அவர்கள் ஹமாஸ் தீவிரவாதிகள் என்று சொல்லி ட்ரோன்களின் மூலமாக, விமானங்களின் மூலமாக கொடுமையான தாக்குதலை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. தினமும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைகளை, பசியால் வாடுகின்ற தங்களுடைய குழந்தைகளை வீடுகளில் விட்டுவிட்டு உணவு மையங்களுக்கு செல்லுகின்ற அந்த பாலஸ்தீனிய மக்கள், அவர்களை நோக்கி இஸ்ரேலிய படைகள் ஒன்று கொல்லுகிறார்கள் அல்லது அவர்களுடைய மூட்டுகளில் சுட்டுத் தள்ளுகிறார்கள். அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? பாலஸ்தீனிய மக்களை முடமாக்க வேண்டும். இதற்கு மேல் முக்கியமான இஸ்ரேலினுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அவர்கள் இப்போது ஒருவரை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள்.
அவருடைய பெயர் யாசர் அபு சபப், குண்டர் படைத்தலைவன். இஸ்ரேல் இப்போது வளர்த்து கொண்டிருக்கிறது. அவனுடைய கூட்டாளிகளுடைய வேலை என்ன தெரியுமா? உதவிப் பொருள்களை வாங்கி கொண்டு செல்கின்ற மக்களிடமிருந்து அந்த உதவிப் பொருள்களை பறிப்பது, கூடுதலான விலைக்கு விற்பது. இப்படியாக பாலஸ்தீன மக்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்துவது, ஒற்றுமையை ஏற்படுத்தாமல் பிளவுபடுத்துவது. இதன் மூலமாக பாலஸ்தீன மக்கள் தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ள எந்த விதமான தகுதியும் இல்லை என்று சர்வதேச சமூகத்திடம் இஸ்ரேல் சொல்லிக்கொள்வது. பாலஸ்தீன இன அழிப்பினுடைய முக்கியமான கட்டத்தை இப்போது இஸ்ரேல் நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆனால் சர்வதேச சமூகம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.